கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமங்களுக்காக வளர்க்கப்படும் செம்மறியாடுகளை வருடத்தில் ஒரு நாள் மயிர் கத்தரிப்பார்கள். அதுதான் செம்மறியாடுகளிலிருந்து அவர்களுடைய பிரதான அறுவடையாக இருக்கும். ஒரு பெரிய மந்தையில் உள்ள ஆடுகளை மயிர் கத்தரிக்க கொண்டு சென்ற போது ஒரு ஆடு சிந்தித்தது, இவர்கள் நம்முடைய ரோமத்தை வெட்டி அவர்கள் பயனடைகிறார்களா? நான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த வாகனத்திலிருந்து அது குதித்து தப்பி காட்டுக்குள்ளே மறைந்து விட்டது. அதை தேடி பார்த்து விட்டு ஒரு ஆடு குறைந்து விட்டது என்று அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அந்த ஆடு காட்டிலே நன்றாக மேய்ந்து அங்குள்ள புதர்களிலே தங்கி இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பித்தது. ஒரு வருடம் கழித்த போது அதனுடைய உடம்பில் ரோமங்கள்லாம் அதிகமாய் வளர்ந்து கொண்டே போய் அது அதற்கு மிகப்பெரிய பாரமாக மாறிவிட்டது. இயல்பாக அதால் நடக்க முடியாத அளவுக்கு ரோமங்கள் அதிக எடை உள்ளதாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, முகத்திலே முளைத்த ரோமங்கள் கண்களை மூட ஆரம்பித்து விட்டது. அதனை சரியாக பார்க்க முடியாத அளவுக்கு ரோமங்கள் கண்களுக்கு முன்பாக விழுந்து மறைக்க ஆரம்பித்து விட்டது. அது இங்கு மங்குமாக சென்று மரங்களிலே உரசி அந்த ரோமத்தை எல்லாம் உதிர்த்து போட வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதால் முடியவில்லை. எனவே அது மறு வருடத்திலே மயிர் கத்தரிக்கிற அந்த சீசனிலே தானாகவே வந்து தன்னுடைய மந்தையிலே இணைந்து கொண்டது. அதை கண்ட மேய்ப்பன் அதை சேர்த்து கொண்டு அதை மயிர் கத்தரித்து அதன் பிறகுதான் அதாலே நடக்க முடிந்தது. சில சமயங்களிலே கர்த்தர் நம்மை தம்முடைய பாதையிலே திருப்பிக் கொள்ளும்படிக்கு சிட்சிக்கின்றார். இந்த சிட்சையை வெறுத்து நான் கர்த்தரை விட்டு ஓடி விடுவேன், அவரிடத்தில் இருந்தால் தானே சிட்சை. எத்தனையோ பேர் எவ்வளவோ பாவம் செய்து நன்றாக வாழ்கிறானே, நான் செய்தால் மட்டும் உடனுக்குடனே கர்த்தர் தண்டிக்கிறாரே என்று அநேகர் நினைப்போம். ஆனால் அந்த சிட்சைகள் நமக்கு பயன் உள்ளது. அது நம்மை கர்த்தரிடத்தை இன்னும் அதிகமாய் சேர்க்கக்கூடியது. சிட்சை இல்லை என்றால் நாம் கெட்டு போயிருப்போம். எனவே மனம் திரும்பி ஒருவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் எப்படியும் வாழலாம் என்றில்லை. அவன் தவறு செய்யும்போதெல்லாம் சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிறார். மனம் திரும்பாதவன் மனம் போன போக்கிலே போய் நரகத்துக்குள்ளே போய் விடுவான். மனம் திரும்பின பிறகு பாவம் செய்தவன் தண்டிக்கப்பட்டு சேர்த்துக் கொள்ளப்படுவான். எனவே கர்த்தரை சிட்சையை விரும்புவோமாக. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம், அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் சேருகிறோம். கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறார், நன்மையானதை நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அவரை பற்றி கொண்டு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். எபிரேயர் 12:7 நீங்கள் சிட்சையை ஜெயிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:11 எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். விசுவாசிகளை கர்த்தர் தண்டிக்காவிட்டால் அவர்களும் இந்த உலகத்தின் மக்களைப் போலவே போய்விடுவார்கள். எனவே தண்டித்து சேர்த்துக் கொள்கிற அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பது அது நமக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அது நன்மையானது. அதை நினைத்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.